வணக்கம். அறிவுத்திடலில் இப்போ பார்க்க போகிற டாபிக் பொதுத்தமிழ். முதல் கேள்வி, விழலுக்கு இறைத்த நீர் போல இவ்வுவமை விளக்கும் பொருள் யாது? விடை, பயனற்ற செயல். இரண்டாவது கேள்வி, உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல். மடை திறந்த வெள்ளம் போல். உவமையால் விளக்கப்பெறும் பொருளை தேர்வு செய்க. விடை, தடையின்றி மிகுதியாய். மூணாவது கேள்வி, தன்வினை, பிறவினை, செய்வினை, செயப்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதுதல். வாக்கிய அமைப்பினை கண்டறிக. கவிதாவால் உரை படிக்கப்பட்டது. விடை, செயப்பாட்டு வினை வாக்கியம். நாலாவது கேள்வி, பாண்டியர்களின் கப்பற்படை தளம். விடை, கொற்கை. ஐந்தாவது கேள்வி, தன்மணல் இலக்கண குறிப்பு தருக. விடை, பண்புத்தொகை. ஆறாவது கேள்வி, பொறுத்துக. இடுகுறி பொதுப்பெயர் காடு, இடுகுறி சிறப்பு பெயர் பனை, காரண பொதுப்பெயர் பறவை, காரண சிறப்பு பெயர் மரங்கொத்தி. ஏழாவது கேள்வி, பண்பு பெயர் இடம்பெற்ற தொடரை கண்டறிக. விடை, உயிர்களிடத்தில் அன்பு காட்டு. எட்டாவது கேள்வி, சொற்களை சரியாக வரிசைப்படுத்தி சொற்றொடர் ஆக்குக. கடல் அலையின் வேகம் மிக இன்று அதிகமாக உள்ளது. விடை, இன்று கடல் அலையின் வேகம் மிக அதிகமாக உள்ளது. ஒன்பதாவது கேள்வி, சென்றான் வேர்ச்சொல் தருக. விடை, செல். பத்தாவது கேள்வி, இகழ்ந்தனர் என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை எழுதுக. விடை, இகழ். 11வது கேள்வி, மீ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது? விடை, மேலே. 12வது கேள்வி, நா ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. விடை, நாவு. 13வது கேள்வி, ஒலி வேறுபாடறிந்து சரியான பொருளை தேர்க. அரை, பாதி, அரை, அரைதல். 14வது கேள்வி, அறுவடை திருநாளுக்கு பொருந்தா சொல். விடை, போகி. 15வது கேள்வி, பொருந்தா வினை மரபை கண்டறிக. விடை, முறுக்கு உண்டார். 16வது கேள்வி, எதிர்ச்சொல் மேதை. விடை, பேதை. 17வது கேள்வி, புனையினும் புல்லென்னும் நட்பு. இதில் புல் என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல்லை தேர்வு செய்க. விடை, மேலான. 18வது கேள்வி, புத்துயிரூட்டி பிரித்தெழுதுக. விடை, புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டி. 19வது கேள்வி, சரியான மரபுத்தொடர் பொருள். ஆகாயத் தாமரை. விடை, இல்லாத ஒன்று. 20வது கேள்வி, எண்ணித் துணிக கருமம். கருமம் என்பதன் பொருள். விடை, செயல். 21வது கேள்வி, சைவ சமய குரவர்கள் எண்ணிக்கை. விடை, 4. 22வது கேள்வி, சரியான கூற்றை தேர்வு செய்க. திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் திருமுனைப்பாடி நாடு திருவாமூர். திருஞான சம்பந்தரால் அப்பர் என அழைக்கப்பட்டார். தாண்டக வேந்தர் என அழைக்கப்படுபவர் அப்பர். ஆளுடை அரசு வாகீசர் என அழைக்கப்படுபவர் நாவுக்கரசர். விடை, அனைத்தும் சரி. 23வது கேள்வி, பாரத தாயின் அடிமை துயரத்தை விளக்கும் பாரதியாரின் நூல். விடை, பாஞ்சாலி சபதம். 24வது கேள்வி, அழகிய சொக்கநாதர் பிறந்த ஊர். விடை, தச்சநல்லூர். 25வது கேள்வி, வியாசர் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல். விடை, பாஞ்சாலி சபதம். 26வது கேள்வி, காவடி சிந்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர். விடை, அண்ணாமலையார். 27வது கேள்வி, குறுந்தொகையின் அடிவரையறை. விடை, 4 முதல் 8 அடி வரை. 28வது கேள்வி, தண்டமிழ் ஆசான் என்று இளங்கோவடிகள் யாரை பாராட்டியுள்ளார்? விடை, சீத்தலை சாத்தனார். 29வது கேள்வி, பொருத்தமான அருஞ்சொல் பொருள் கூறுக. விடை, பாசவர் வெற்றிலை விற்போர். 30வது கேள்வி, பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய மாமலை பயந்த காமரு மணியும் எனத் தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை, புறநானூறு. 31வது கேள்வி, கீழே காணப்பெறுவனவற்றுள் பொருத்தமில்லாததை எழுதுக. நற்றிணை, பரிபாடல், கலித்தொகை, பத்துப்பாட்டு. விடை, பத்துப்பாட்டு. 32வது கேள்வி, கல்வி அழகே அழகு என்றும் கல்வி கரையில கற்பவர் நாள் சில என்றும் கூறும் நூல். விடை, நாலடியார். 33வது கேள்வி, பொன் திறந்து கொண்டு புகாவா நல்கினான். பழமொழி 400. புகாவா என்பதன் பொருள். விடை, உணவு. 34வது கேள்வி, முதுமொழி காஞ்சி என்று நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயரினை கண்டறிக. விடை, அறவுரைக் கோவை. 35வது கேள்வி, பொம்மல் என்பதன் பொருள். விடை, சோறு. 36வது கேள்வி, திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர். விடை, தஞ்சை ஞானப்பிரகாசர்.
37வது கேள்வி ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே உகந்த தண்ணீர் இடைமலர்ந்த சுகந்த மணமலரே என்று இறைவனின் திருவடிகளை பாடியவர். விடை ராமலிங்க அடிகள். 38வது கேள்வி பாடல் அறிந்து பொறுத்துக. காலை மாலை உலாவி நிதம். விடை கவிமணி. மீதூன் விரும்பேல். விடை ஔவையார். திடம்பட மெய்ஞ்ஞானம் சேரவும் மாட்டார். விடை திருமூலர். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு. விடை திருவள்ளுவர். 39வது கேள்வி ரோமானியருக்கும் தமிழருக்கும் இடையே நடந்த வணிகத் தொடர்பை உறுதிப்படுத்தும் அகழாய்வு நடந்த இடம். விடை அரிக்கமேடு. 40வது கேள்வி ஆரப்பாளையம் ராசபாளையம் என்று ஊர் பெயர்களுடன் பாளையத்தைச் சேர்த்து வழங்கிய மன்னர்கள். விடை நாயக்கர்கள். 41வது கேள்வி காமராசரை கல்விக்கண் திறந்தவர் என்று மனதார பாராட்டியவர். விடை தந்தை பெரியார். 42வது கேள்வி வீரமாமுனிவர் தமிழ் எழுத்துக்களின் எவ்வடிவத்தை திருத்தி எழுத்துச் சீர்திருத்தம் மேற்கொண்டார். விடை வரி வடிவம். 43வது கேள்வி துரைமாணிக்கம் என்பது இவரது இயற்பெயராகும். விடை பாவலரேறு பெருஞ்சித்திரனார். 44வது கேள்வி திராவிடர் என்ற சொல்லை இடைக்காலத்தில் முதலாக குறிப்பிட்டவர். விடை குமரிலப்பட்டர். 45வது கேள்வி சமண மதத்தில் சில சிற்பங்கள் டேஷ் உடையனவாக காண கிடைக்கின்றன. விடை அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும். 46வது கேள்வி பொறுத்துக சிறுகதை ஆசிரியர். உண்மைச் சுடும். விடை ஜெயகாந்தன். கலைக்க முடியாத ஒப்பனைகள். விடை வண்ணதாசன். பாலைப்புறா. விடை சு. சமுத்திரம். இரவின் அறுவடை. விடை புவியரசு. 47வது கேள்வி தமிழ் பல்கலைக்கழகத்தில் தமிழ் அன்னை விருது பெற்றவர். விடை அப்துல் ரகுமான். 48வது கேள்வி வாணிதாசன் அவர்களுக்கு பிரெஞ்சு அரசு கொடுத்த விருது. விடை செவாலியர் விருது. 49வது கேள்வி திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர். விடை முடியரசன். 50வது கேள்வி தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர். விடை வே. ராமலிங்கனார். என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருந்திருந்தா என்னுடைய அறிவு தேடல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.